உடைச்சு இஸ்ரேல் ஒரு நாட்டை அமெரிக்காவினுடைய உதவியால உருவாக்கப்பட்டது. இந்த நாடு உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னா அமெரிக்காவும் அன்னைக்கு இருந்த பிரிட்டனும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலஸ்தீனை இஸ்லாமியர்கள் வாழ்ந்த நாட்டில் பாதியை உடைச்சு இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பைபிள் காலகட்டத்திலிருந்து, அதாவது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இந்த இடத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. இயேசுநாதர் ஒரு யூதர். பிற்பாடு பல்வேறு பொலிட்டிக்கல் சூழல் காரணமாக இங்கிருந்து மைக்ரேட் ஆகி நாங்கெல்லாம் போயிட்டோம், நாங்க துரத்தி அடிக்கப்பட்டுட்டோம், அதனால திருப்பியும் நாங்க எங்களுடைய நிலத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி 2000 ஆண்டு வரலாறுகள்னு சொல்லி அங்கிருந்து அரபு மக்களை அப்புறப்படுத்திட்டு இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை யூத லாபி, யூதத்தினுடைய ஜியோனிசம், இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இந்துத்துவா மாதிரியே அவங்க ஒரு ஜியோனிஸ்ட் கொள்கையோட, மதவாத கொள்கையோட இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. இந்த நாட்டை உருவாக்குனதுக்கு அடிப்படை காரணமே இந்த அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய ஏகாதிபதிய சக்தி தான். இன்னைக்கு தொடர்ச்சியா 70 ஆண்டுகளா பிரச்சனை வர்றது காரணமே அமெரிக்காவால தான். ஏன்னா இந்த பாலஸ்தீன பகுதி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதி